ஹாய் காய்ஸ், எல்லாத்துக்கும் வணக்கம். நான் உங்கள் லோகேஷ். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா, ஒரு நல்ல ஆம்ப் தான் நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்கேன். அதை ரிவ்யூ பண்றதுக்கு நான் உங்களுக்கு சொல்றேன். இதை நான் யூஸ் பண்ணிட்டு உங்களுக்கு எப்படி இருக்குங்கிறத நான் உங்களுக்கு இந்த வீடியோல நான் உங்களுக்கு சொல்ல போறேன். வாங்க பார்த்துடலாம். இன்னைக்கு நான் உங்களுக்கு எடுத்துட்டு வந்திருக்க ஆம்ப் வந்து பாத்தீங்கன்னா அகுஜா பிராண்டோடது. அகுஜா பிராண்டோட LXA 2000 மாடல் தான் நான் எடுத்துட்டு வந்திருக்கேன். இந்த ஆம்ப் பாத்தீங்கன்னா லெஃப்ட் ரைட் சேனல் ஆம்ப் தான் அது. இதுல பல வேரியன்ட் இருக்கு. உங்களுக்கு வந்து அகுஜா 1400, 2000, 2400, 3600, 6000, 7000 வரையும் உங்களுக்கு இதுல இருக்கு. இந்த ஆம்பை பொறுத்தவரையும் உங்களுக்கு லெஃப்ட் சேனல், ரைட் சேனல், அதாவது அகுஜா வந்து LXA 2000. இதுல வந்து 2000 ஒரு சைடு வந்து 1000 வாட்ஸும் இன்னொரு சைடு வந்து 1000 வாட்ஸ் உங்களுக்கு வரப்போகுது இந்த ஆம்ப்ல. வாங்க இந்த ஆம்பை பத்தி உங்களுக்கு எல்லாம் டீட்டெயில்ஸா நான் சொல்லிடுறேன். இந்த ஆம்பில் பார்த்தீங்கன்னா இப்போ வந்து உங்களுக்கு வந்து சேனல் ஏ, சேனல் பி இப்படி வந்து ஆம்பிளிஃபையர் ஒரு சைடு வந்து 1000 வாட்ஸ், இன்னொரு சைடு வந்து உங்களுக்கு 1000 வாட்ஸ் வந்துருது இந்த ஆம்பில். இதில் வந்து பவர் ஆஃப் ஆன் ஆஃப் சுவிட்ச் கொடுத்துறாங்க. இதில் வந்து லெஃப்ட் சேனலோட வால்யூம் கண்ட்ரோல், இது ரைட் சேனலோட வால்யூம் கண்ட்ரோல். இதில் வந்து என்னென்னா டெம்பரேச்சர் இருந்துச்சுன்னா டெம்பரேச்சர் காமிக்கிறதுக்கும், சிக்னல் பாடிட்டு இருக்கும்போது சிக்னல் ஆனில் இருக்குன்னு இருக்கிறதுக்கும், வால்யூம் ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு ரெட் லைட்டு, கிளிப் லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அதை விட ரொம்ப அதிகமாக இருக்கும்போது ப்ராடக்ட்டுக்கு இந்த லைட் எரிய ஆரம்பிச்சிடும். அப்போ நீங்கள் என்ன பண்ணிக்கலாம், அந்த வால்யூம் வந்து நீங்கள் கண்ட்ரோல் பண்ணிக்கலாம். இது வந்து ஹீட் போகிறதுக்கான ஃபேனு இங்கே கொடுத்துருக்காங்க. இப்போ இந்த ஆம்பில் வந்து பின்னாடி எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். பின்னாடியும் வந்து ஒரு ஃபேன், ஒரு சேனலுக்கு ஒரு ஃபேனு, இன்னொரு சேனலுக்கு ஒரு ஃபேன் கொடுத்துட்றாங்க. இது வந்து எப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், இந்த மாதிரி ஸ்பீக்கர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். பாருங்கள், இப்படியும் ரெண்டு சைடுக்கு நீங்கள் போட்டு ஸ்பீக்கர் கனெக்ஷன் பண்ணிக்கலாம். அப்படியும் இல்லைன்னா உங்களுக்கு ஸ்பீக்கான் கேபிள், சேனல் ஏக்கு இன்புட்டு, சேனல் பிக்கு இன்புட்டு ஸ்பீக்கான் கேபிள் கொடுத்துறாங்க. அவுட்புட்டு ஒரு சேனலுக்கு ஸ்பீக்கான் கேபிளும் இன்னொரு சேனலுக்கு ஸ்பீக்கர் கேபிள் எடுத்துக்கலாம். அப்புறம் இன்புட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், XLR டைப் போட்டு இப்படியும் கொடுத்துருக்குறாங்க, பின்னு டைப்பும் கொடுத்துருக்குறாங்க. இதில் இன்னொன்று என்னன்னு பார்த்தீங்கன்னா ஸ்டீடியோ டைப்புக்கு, மோனோ டைப்புக்கு, பிரிட்ஜ் டைப்புக்கு, இதில் 3 இதுக்கும் வந்துடுது. இப்போ அதாவது என்னென்னா ஸ்டீடியோனா ஒன்றும் கிடையாது. லெஃப்ட்டு ரைட்டு சேனலுக்கு தனித்தனியாக அவுட்புட் கொடுக்கும்போது நமக்கு வந்து ஸ்டீடியோ மோடு, இல்லை ஒரு சேனல் மட்டும் கொடுத்துட்டு மோனோவில் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு 2 சைடுக்குமே பாடும். ஆனால் லெஃப்ட் ரைட்டு பிரியாது, ரெண்டுமே மோனோவாக பாடும். அதே மாதிரி பிரிட்ஜ் டைப் பார்த்தீங்கன்னா ரெண்டுமே ஒரே அளவாக வந்து நமக்கு இப்போ வந்து இதில் 800 வாட்ஸ் நம்ம லோடு எடுத்துருக்கோம்னா இது 800 வாட்ஸ் லோடு இருக்கும். எக்ஸாம்பிள் இப்போ சப்வூஃபர் போடுறோம்னு வைங்களேன், 1000 வாட்ஸ்னா பிரிட்ஜ் மோடில் போட்டுக்கிட்டோம்னா சப்வூஃபருக்கு நல்லாயிருக்கும். ஆம்பில் என்ன ஸ்பெசிஃபிகேஷன் பார்த்தீங்கன்னா இதில் வந்து இப்போ ஆட்டோமேட்டிக்காக ஹீட் ஆகுது அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் மூடி அந்த ஹீட்டெல்லாம் வெளியே தள்ளிடுது. அதே மாதிரி ஒவ்வொரு சேனலுக்கும் எப்பப்போ எந்த சேனல் ஹீட் ஆகுதோ அப்பப்போ அந்த ஹீட்டை வந்து வெளியே தள்ளுறதுக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபேன் அதுவே இது பண்ணி உங்களுக்கு ஹீட்டை வெளியே தள்ளிடும். அதே மாதிரி இதில் என்னன்னு பார்த்தீங்கன்னா இது வந்து 2000னா 2000ங்கிறது அப்படியே வராது. அதாவது வந்து இப்போ 8 ஓம்ஸ், 2 ஸ்பீக்கர் 8 ஓம்ஸ் போடுறோம் அப்படின்னா இங்கிட்டு 400 வாட்ஸ், இங்கிட்டு 400 வாட்ஸ் அவுட்புட் போகும். இதே 4 ஓம்ஸ் அப்படின்னா இங்கிட்டு 800 வாட்ஸ், இங்கிட்டு 800 வாட்ஸ் போகும். இதே 2 ஓம்ஸ் போட்டிங்கன்னா இதில் வந்து 1000 வாட்ஸ், இதில் 1000 வாட்ஸ் அப்படி தான் போகும். சில பேருக்கு வந்து எப்படி ஸ்பீக்கர் கனெக்ஷன் பண்ணுறதுனே தெரிய மாட்டேங்குது. இப்போ 4 ஓம்ஸை போட்டுட்டு ஒரு 2000 வாட்ஸுக்கு லோட் பண்ணிக்கிறாங்க, இங்கிட்டு 2000 வாட்ஸ் லோட் பண்ணிக்கிறாங்க. அப்படி பண்ணோம்னா உங்களுக்கு வந்து இதோட அவுட்புட் வந்து கம்மியாக தான் இருக்கும். இதோட பர்ஃபார்மன்ஸ் உங்களுக்கு கரெக்டாக பார்த்தாது. இப்போ இங்கிட்ட நான் 8 ஓம் ஸ்பீக்கர் போடுறேன், எங்கிட்ட ஒரு 8 ஓம் ஸ்பீக்கர் போடுறேன் அப்படின்னா அந்த 8 ஓம் ஸ்பீக்கர் இந்த 2 ஸ்பீக்கர் 400 வாட்ஸ், இந்த 2 ஸ்பீக்கர் 400 வாட்ஸ் அப்படின்னா இதில் கரெக்டாக 400 வாட்ஸ் அவுட்புட் போகும்போது உங்களுக்கு பேஸ் பஞ்ச் எல்லாம் சூப்பராகவே இருக்கும். இந்த ஆம்ப் ஸ்பெசிஃபிகேஷன் இதான். இந்த ஆம்ப் எதுக்காகன்னு பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி டிஜே போடுறவங்களுக்கு இந்த ஆம்பிளிஃபையர் வந்து பர்ஃபெக்டாக இருக்கும். அதே மாதிரி அவுட்டோரில் எந்த ஒரு ஃபங்க்ஷனாக இருந்தாலும் லெஃப்ட் ரைட் ஸ்பீக்கர் போடும்போது அதோட எஃபெக்ட் வந்து பிரியணும்னா இந்த ஆம்ப் போட்டிங்கன்னா கரெக்டாக அக்யூரேட்டாக வந்து இந்த ஆம்பில் பிரியுது. ஸ்கூல் ஃபங்க்ஷனு, இந்த எந்த ஃபங்க்ஷன் ஒரு ஆனுவல் டேவாக இருந்தாலும் இந்த மாதிரி இருந்தாலும் இந்த இது கொண்டு போகிறது கரெக்டாக இருக்குது. இது மோஸ்ட்லி எதுக்காக பர்ஃபெக்டாக இருக்குன்னு பார்த்தீங்கன்னா 412ஓட டாப் யூஸ் பண்ணுறாங்கல்ல, பிராண்டட் டாப், இப்போ 15, டெல் 15, டெல் 12 யூஸ் பண்ணுற டாப் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி சப்வூஃபர் இங்கே 1000 வாட்ஸ், இங்கே 1000 வாட்ஸ் சப்வூஃபர் யூஸ் பண்ணுறவங்களுக்கு இந்த 2000 வந்து கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த ஆம்பை பற்றி உங்களுக்கு எல்லாம் தெளிவாக புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, பாய், தேங்க்யூ.